ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் குரு என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறது மேலே வாசிக்கிறது. பக்கம் 168 ஆரம்பிக்கிறது. இன்றைய தலைப்பு குரு பக்தியின் அனுகூலங்கள். சரி, ஆனால் வாஸ்தவத்திலேயே தோஷம் இல்லாமல் கொஞ்சம் கூட குணஹீனம் இல்லாமல் பரிபூர்ண சக்திமயமான ஒரு ஈஸ்வரன் இருக்கும்போது அவனையே நேராக பக்தி பண்ணாமல் இந்த அம்சங்களிலெல்லாம் நம்மை விட எவ்வளவு உசந்தவர் ஆனாலும் அவனைப் போல முழுக்க பர்ஃபெக்ட் என்று சொல்ல முடியாத ஒருவரை பர்ஃபெக்ட் தான் என்று நம் பாவனையால் பூர்த்தி பண்ணிவித்து பக்தி செலுத்துவானேன் என்று கேட்டால், ஈஸ்வர் பக்தியை விட குரு பக்தியில் இருக்கிற அட்வான்டேஜை சொல்கிறேன். முன்பே சொன்னேன், இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்கிறேன். ஈஸ்வரன் கண்ணுக்கு தெரியவில்லை, இவரோ தெரிகிறார். இவரோடு கலந்து பழக முடிகிறது. நமக்கான நல்லது பொல்லாததுகளை ஈஸ்வரன் வாய்விட்டு சொல்வதில்லை. இவர் கர்மசிரத்தையாக எடுத்து சொல்லி முட்டிக்கொள்கிறார். நாமும் இவரிடம் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று நன்றாக வழி கேட்டு பெற முடிகிறது. ஈஸ்வரனிடமிருந்து அப்படி பெற்றுக்கொள்கிற அளவுக்கு நமக்கு தீவிர பக்தி சிரத்தை இருக்கிறதா? அப்புறம் ஈஸ்வரன் என்றால் எங்கேயோ எட்டாத நிலையில் இருப்பதாலேயே ஒரு பக்கம் அவனோடு நாம் கலந்து பழக முடியாது என்பதோடு, இன்னொரு பக்கம் கண்ணுக்கு வாக்கு மனசு எல்லாவற்றுக்குமே தான் எட்டாத நிலையில் இருக்கிற அவன் நாம் செய்வதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறான். அதனால் தண்டிக்க வேண்டியதற்கு தண்டிப்பான், அனுகிரகிக்க வேண்டியதற்கு அனுகிரகிப்பான் என்ற எண்ணமும் நமக்கு இல்லை. அவனுடைய பார்வையிலேயே இருக்கிறோம் என்று தெரியாததால் தான் துணிந்து மனம் போனபடி எதுவும் பண்ணுகிறோம். தப்பு பண்ணினால் தண்டனை என்ற பயமில்லாமல் பண்ணுகிறோம். அப்படியே நல்லது செய்வதென்றால் எந்த நல்லதானாலும் அதற்கு நாம் தேகத்தாலோ திரவியத்தாலோ ஏதாவது விதத்தில் கொஞ்சமாவது சாக்ரிஃபைஸ் செய்யாமல் முடியாது. இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுவானேன் என்று இருந்து விடுகிறோம். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று பழமொழி இருக்கிறது. கொல்லுவது மட்டுமில்லை, நல்லது பண்ணுவதென்றாலும் அரசன் உடனே பொன் பொருள் ராவ் பகதூர் திவான் பகதூர் சர் வரைக்கும் பட்டம் கொடுக்கிறது போல தெய்வம் உடனே கொடுப்பதாக தெரியவில்லை. நம் புண்ணிய பாப கர்மங்களின் நல்ல கெட்ட பலன்கள் எத்தனையோ ஜென்மாந்திரங்களில் கோத்து வாங்கி கொண்டு போகும்படியாகத்தான் ஈஸ்வர தர்பார் நடக்கிறது. இப்படி எப்பவோ பண்ணினதுக்கு எப்பவோ பலன் என்பதால் நாம் இப்படி பண்ணினதற்கு தான் இது பலன் என்றே நமக்கு தெரியாமல் போய் தப்பு பண்ணுவதிலும் குளிர்விட்டு போகிறது. நல்லது பண்ணுவதற்கும் உற்சாகம் இல்லாமல் போகிறது. குரு எப்படி இருக்கிறார்? நாம் தப்பு பண்ணினால் உடனே எடுத்து சொல்லி கண்டிக்கிறார். நமக்கு உரைக்கும்படி கரித்து கூட கொட்டுகிறார். நாம் ஒரு தப்பு பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படும் போது இது குருவின் காதுக்கு போய்விட்டால் என்ன ஆவது என்று பயம் ஏற்பட்டு நம்மை கட்டி போடும். அவர் ஆத்மசக்தி நிறைந்த குருவாய் இருந்தால் நாம் எங்கே என்ன தப்பு பண்ணினாலும் அவர் தாமாகவே தெரிந்து கொண்டு விடுவார். அவ்வளவு சக்தி இல்லாவிட்டாலும் அல்லது சக்தி இருந்தும் அதை வெளியில் காட்டாதவராக இருந்தாலும் மனுஷ விளையாட்டு விளையாடுவதில் பல குருக்கள் இப்படி தெரிந்தும் தெரியாத மாதிரி இருப்பதும் உண்டு. இப்படி இருந்தாலும் வேறே யாராவது சொல்லி நம் தப்பு அவருக்கு தெரிந்துவிட்டால் அப்புறம் நம் கதி என்ன என்ற பயம் இருந்து கொண்டே இருக்கும். அது நம்மை தப்பிலிருந்து தடுக்கும். இதே போல நாம் ஒரு நல்லது பண்ணினாலும் குரு அதை உடனே தாமாகவோ இன்னொருத்தர் சொல்லியோ தெரிந்து கொண்டு, அல்லது இது நாம் பண்ணின நல்லதல்லவா, அதனால் நாமே எப்படியாவது அது அவர் காதில் விழுகிற மாதிரி செய்து விடுவோம். இப்படி ஏதோ ஒரு விதத்தில் அவர் தெரிந்து கொண்டு நம்மை மெச்சி விசேஷமாக ஆசீர்வாதம் அனுகிரகம் பண்ணி மேலும் மேலும் உற்சாகப்படுத்துவார். ஒரேடியாக மெச்சினால் நமக்கு மண்டைக்கணம் ஏற்படும் என்பதால் தப்புக்காக சிஷ்யனை வெளிப்பட கண்டிக்கிறது போல அவன் செய்யும் நல்லதற்காக வெளிப்பட ஸ்லாகிக்க கூடாது என்று வைத்துக் கொண்டிருக்கும் குரு கூட சூஷ்மமாக ஆனாலும் சிஷ்யனுடைய மனசுக்கு நிச்சயமாக தெரிகிற விதத்தில் ஏதோ ஒரு மாதிரி தம்முடைய சந்தோஷத்தை காட்டி அதற்காக ஒரு அனுகிரகம் செய்யத்தான் செய்வார். நாம் கடைத்தர வேண்டுமானால் அதற்கு நம்முடைய பாப கர்மாக்களை குறைத்து கொண்டு புண்ணிய கர்மாக்களை பெருக்கிக் கொண்டால் ஒழிய எப்படி சாத்தியமாகும்? இதில் புண்ணிய கர்மாவை பெருக்கிக் கொள்வதற்கு இன்சென்டிவ் போனஸ் மாதிரி நம்மை உற்சாகப்படுத்துவது, பாப கர்மாவை செய்தால் இன்சென்டிவ் இரண்டுமே நமக்கு உடனுக்குடன் குருவின் தீர்ப்பில் தெரிவது போல ஈஸ்வரனின் தீர்ப்பில் தெரிவதில்லை. இதற்கும் மேலே நம்முடைய பாப சித்தத்தை கூட குரு என்ற ஒருவர் இருக்கும்போது அவரே நாமாக சுத்தி செய்து கொள்வதை விட சிறப்பாக நமக்காக சுத்தி செய்து தருகிறார்.
பாபத்தில் கொஞ்சத்தை தாமே கூட வாங்கி கொண்டு தீர்த்து வைக்கிறார். நம்மை விட கெட்டியாக நமக்காக பிரார்த்திக்கிறார். நமக்காக ஈஸ்வரனிடம் முறையிடுகிறார், வாதிக்கிறார், சுவாதீனமாக உத்தரவு போடுகிறார், சண்டை கூட பிடிக்கிறார் என்றெல்லாம் சொன்னேன். இதனால் எல்லாம் தான் ஈஸ்வரனை காட்டிலும் அபூர்ணமான குருவாக இருந்தாலும் கூட அவரை பூர்ண ஈஸ்வரன் என்று வழிபடச் சொல்லி குருவாத் என்றே வட இந்தியாவில் உயரக் கொண்டு வைத்திருப்பது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.